புரட்சி தலைவி அம்மாவும் துரதிருஷ்டவசமாக இறந்துடுறாங்க. அப்பா இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணுவாரு. தர்ம யுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலனா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். பிறகு ஒரு வழியா என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுத்தாங்க. மேதகு ஆளுநர் உத்தரவுப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்துக்கு பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். நல்லா புரிஞ்சுங்க. அண்ணா திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தார்கள். அண்ணா திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர்.